அண்ட் அப்படி திமுகவை நிச்சயமாக வீழ்த்தித்தான் தீர வேண்டும் அல்லது வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கும்போது அதிமுகவை தவிர்த்து விட்டு அவர் அந்த வேலையை செய்ய முடியாது அல்லவா? நீங்கள் சொன்னது போல் பெரியார் கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிவிட்டு இதை செய்ய முடியாதில்ல. ஸோ அதிமுகவோடு சேர்ந்து இவர் பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு நம்மக்கிட்ட பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வைத்து பார்க்கும்போது பிரகாசமாக இருக்கிறது. விஜய் அவர் கூட போகமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன்ல. இல்லை, அவர் நான் முறைப்படி எங்கே ஜாயின் பண்ணலாம் அறிவிப்பேன். ஸோ டைரெக்டாக ஒரு பார்ட்டிலையும் ஜாயின் பண்ணலாம். அப்படி டைரெக்டாக இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் செயல்படலாம். ஒன் திங் வி கேன் பி ஷுர், ஹீ இஸ் நாட் கோயிங் டு கீப் குவைட். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆதவ் மாதிரி ஆளை எதிரியாக்கிக்கிறது நல்லதில்லை திமுகவுக்குன்னு சொன்னோம். ஹீ இஸ் நாட் கோயிங் டு கீப் குவைட், அதில் சந்தேகம் வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.